ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் அவர் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிற அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. எல்லாரும் கரங்களை வைத்து ஆமேன் சொல்லிடுவோமா? ஆமேன், ஹல்லேலூயா. என்னை குறித்து அறிமுகப்படுத்தும் பொழுது சரியாக அறிமுகப்படுத்தினார் பாஸ்டர் ஏசாயா அவர்கள். ஆனால் என் மனைவி குறித்து அறிமுகப்படுத்தும் போது இப்பொழுதெல்லாம் நன்றாக கவனிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்படியானால் அப்பொழுது எப்படி கவனித்தார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ அந்த சாப்பாடு வேண்டாம், இந்த சாப்பாடு வேண்டாம், அந்த எண்ணெய் ஃபுட்டு வேணாம், இந்த எண்ணெய் ஃபுட்டு வேணாம், ஸ்வீட்டெல்லாம் மேலே இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுக்க வேண்டாம், இதெல்லாம் அவர் எதிர்க்கில் சொல்கிறதுனால ரொம்ப கவனிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தான் கவனிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போல்லாம் எது வேணாலும் நமக்கு கிடைக்கும். அழகை குறித்து பேசுகிறாரு. நான் ஒரு மேடையில் சொன்னேன், இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அழகின்னு ஒன்று உண்டானா அது என் மனைவி தான் அப்படின்னு சொன்னேன். பின்னாடி இருக்கவங்களெல்லாம் கைத்தட்டல, அவங்களெல்லாம் பொறாமன்னு நினைக்கிறேன். ஏமே கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு என் மனைவி தான் அழகு. அழகுன்னா என்ன? அன்பு, பரிவு, பாசம், விட்டு கொடுக்கிறது, எல்லாவற்றையும் சுமக்கிறது. இதுக்கு ஈடாக நம்முடைய நிறம்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட அத்தனை அழகையும் உள்ளே வைத்து கர்த்தர் எனக்கு ஒரு அழகான அன்பான மனைவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 24ஆம் ஆண்டு வாக்குத்தத்தத்திற்காக கடந்த ஒரு மாத காலமாக படுக்கையிலிருந்து எழும்பின உடனேயே முதல் ஜெப குறிப்பு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வார்த்தையை தர வேண்டும், நீர் வார்த்தையை தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் எழும்பின உடனே முதல் குறிப்பு அதுதான். 21ஆம் தேதி காலையில் எழும்பின உடனே நான் கேட்பதற்கு முன்பதாகவே அவரே வசனத்தை கொடுத்தார். இந்த ஆண்டுக்கு உண்டான வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் அப்படியே எழும்பி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு மறுபடியும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் நான் உங்களை கேட்பேன், நீங்கள் அந்த வார்த்தையை தரணும் அப்படின்னு சொல்லி முடித்த அடுத்த செகண்டு ஒரு வார்த்தை வந்தது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி நம்ம எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்ன எண்ணி கேட்டேன்னா 2 நாள் கழித்து தருவார், 3 நாள் கழித்து கன்ஃபார்ம் பண்ணுவார்னு நினச்சேன். 2 நாள் கழிச்சல்ல, 3 நாள் கழிச்சல்ல, 3 நிமிடம் கழிச்சல்ல, 3 செகண்டு கூட ஆகலை, உடனே ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். இந்த 2 வார்த்தை 21ஆம் தேதி அதிகாலையில் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு முன்பாக பேசின அருமையான தேவனுடைய தாசர்கள், நல்ல சிறந்த பிரசங்கியார்கள், கர்த்தருக்காக ஓடுகிறவர்கள், உழைக்கிறவர்கள், அவர்களெல்லாம் பேசும் பொழுது எனக்கு என்ன ஒரு உணர்வு ஏற்பட்டதுன்னா, சிங்கங்களுக்கு முன்பாக ஒரு மான்குட்டி எப்படி பாவமாக நிற்குமோ அப்படித்தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இத்தனை பேர் பேசுனதுக்கப்புறம் நான் எப்படி பேசுறது? அதே வசனத்தை வைத்து, ஆனாலும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மீதும், டைனிங் ஹாலில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உங்களை நேரடியாக பார்த்து பேச முடியாவிட்டாலும் கூட என்னுடைய மனது உங்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 2018ஆம் ஆண்டு
கர்த்தர் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த 24ஆம் ஆண்டுக்குண்டான வாக்குத்தத்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அது ரிலேட்டடான வார்த்தையை மறுபடியுமாக கொடுத்தார். என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே அதை உறுதி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது 2018ஆம் ஆண்டு ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தையை மீண்டுமாக அவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் கிருபை உனக்கு போதும். இந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது 3 தரம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் இருக்கிறது, அது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும். நான் உமக்காக ஓடி ஓடி உழைக்கிறேன், உமக்காக அங்கும் இங்குமாக மிஷனரி பயணங்களை செய்கிறேன், அநேக இடங்களிலே சுவிசேஷ வார்த்தைகளை சுமந்து செல்லுகிறேன். விக்கிரக ஆராதனைகள், உண்மை தெய்வத்தை அறியாமல் இருக்கிற எத்தனையோ மூட நம்பிக்கை உள்ள கூட்டங்கள் மத்தியில் உண்மையான உண்மையை அறிவிக்கும்படியாக நான் ஓடுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முள் இருக்கிறது, அந்த முள் நீங்கும்படி ஏன் எனக்கு நீர் உதவி செய்யக்கூடாது என்று 3 முறை அவர் ஜெபித்தாராம். இந்த முள் என்ன என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், பவுலுடைய கண்களிலே ஒரு பிரச்சனை இருந்தது, ஆகையால் தான் கலாத்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது எனக்காக உங்கள் கண்களை கேட்டாலும் கொடுப்பீர்களே என்று சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அவர் சற்று குள்ளமான உருவம் கொண்டவர், வயது முதிர்ந்த நேரத்தில் அவருடைய தலை வழுக்கு தலையாக இருந்தது, அவருடைய சரீரத்தில் பல பலவீனங்கள் இருந்தது, அது நீங்கும்படியாக அவர் ஜெபித்தார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் என்ன சொல்லுகிறார்கள், அவர் குள்ளமான உருவத்தினால் அப்படி ஜெபிக்கவில்லை, அவருடைய சரீர பலவீனங்களினால் அப்படி ஜெபிக்கவில்லை, ஊழியத்திற்கு விரோதமாக சில நபர்கள் எழும்பினார்கள், ஆட்கள் எழும்பினார்கள், அதைத்தான் அவர் முள்ளாக அவர் சொல்லி ஜெபிக்கிறார் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். சரி, இது சரித்திரத்தின் பின்னணி, இதை விட்டுடுவோம். இன்னைக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். நான் அந்த பகுதிக்கெல்லாம் போக விரும்பவில்லை, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்தை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். இந்த முள் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்பாக இந்த அவர் என்ன சொல்லுகிறார், 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. என கவனியுங்கள், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மையின் நிமித்தம், எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகளின் நிமித்தம், எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விசேஷங்களின் நிமித்தம் நான் பெருமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என் மாம்சத்தில் ஒரு முள்ளை கர்த்தர் அனுமதித்தார். என்னை நான் உயர்த்தி விடக்கூடாது என்பதற்காக ஒரு முள்ளை அனுமதித்தார். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 முறை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். இப்போ இந்த வசனத்தில் அவர் விளக்கத்தை சொல்றாரு, எனக்கு கிடைத்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி. என்னை உயர்த்தாதபடி என்றால் எனக்கு ஒரு தாழ்மை வர வேண்டும் என்பதற்காக, நான் தாழ்மை உடையவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முள்ளை கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த மேன்மை என்ன? அவருக்கு கொடுத்த மேன்மை என்ன? இதே அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை எழுத துவங்கும் பொழுது எப்படி எழுதினார்?
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷங்களுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவர் சொல்றாரு, தன்னை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். தன்னை குறித்து சொன்னாலும் ஒரு தாழ்மையோடு சொல்லுகிறார். அதில் மேன்மை பாராட்ட இடம் வந்துவிடக்கூடாது என்ற ஒரு பய உணர்வோடு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அது எனக்கு தெரியல, அது ஆண்டவர் தான் அறிவார் என்று அந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். அப்போ அந்த அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை என்னன்னா, 3ஆம் வானம் வரையிலும் கர்த்தர் அவனை சுமந்து சென்றாரே, அதை மேன்மையாக பேசுகிறார். ஆண்டவருடைய வெளிப்பாடை மேன்மையாக பேசுகிறார். இங்கே வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பணம் மேன்மையை கொடுக்காது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பட்டங்கள் மேன்மையை கொடுக்காது. உங்களுடைய செல்வங்கள் செல்வாக்கு மேன்மையை கொடுக்காது. இந்த கால வேளையில் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு உங்களை மேன்மை உள்ளவர்களாய் மாற்றும். தேவ வெளிப்பாடு ஒரு மனிதனுக்கு தேவை. ஒரு குடும்பத்துக்கு தெய்வீக வெளிப்பாடு தேவை. தேவனுடைய நடத்திப்பு தேவை. இந்த நடத்திப்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன நடத்திப்பு என்றால், 3ஆம் வானம் வரையிலும் எடுத்து கொள்ளப்படுகிற ஒரு அனுபவம். அவர் சொல்லுகிற பதத்தை வைத்து பார்க்கும் பொழுது, நான் அப்பொழுது சரீரத்தில் இருந்தேனா அல்லது சரீரத்துக்கு புறம்பே இருந்தேனா எனக்கு தெரியவில்லை. 14 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கணக்கிட்டு பார்த்தால், பவுல் முதலாம் மிஷனரி பயணத்தின் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. முதலாம் மிஷனரி பயணத்தில் பவுலுக்கு லீஸ்திராவிலே ஒரு சம்பவம் அவருக்கு ஏற்பட்டது. லீஸ்திராவிலே ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அதை மனதில் வைத்து ஒருவேளை இந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கலாம். லீஸ்திராவிலே என்ன நம்ம சம்பவம் ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த இடத்தில் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ கவனிங்க, பவுல் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். பிறவிலே தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் ஜப்பானியாக இருந்தவங்களெல்லாம் சுகமாக்கின உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம், ஐயோ இவங்க தான்யா தெய்வம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அங்கே அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. அங்கே ஒரு பெரிய மேன்மை நடக்கிறது. அங்கு சில யூதர்கள் வந்து இவர்கள் மேல் பொறாமை கொண்டபடினாலே இவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அடிக்கிறார்கள், கல்லெறிகிறார்கள், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் பவுல் மரித்து போனான் என்று எண்ணி. இந்த பதத்தை இன்னும் தைரியமாக சொல்லலாம், ஒருவேளை பவுல் அன்னைக்கு மரித்து போயிருந்திருக்கலாம். நீங்கள் அடுத்த வசனத்தை இங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் திக்குமுக்காடி நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை குற்று உயிராய் இழுத்து கொண்டிருக்குமானால் தூக்கி கொண்டு ஓடியிருப்பார்கள். ஒருவேளை காப்பாற்றி விடலாம் என்கிற நம்பிக்கை இருந்திருக்குமானால் தூக்கி கொண்டு ஓடியிருப்பார்கள். ஆனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் அந்த பவுலை சுற்றி அவன் செத்து போய்விட்டான் என்று எண்ணி ஓடினார்களே, விட்டு போனார்களே. இந்த சீஷர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் பவுல் இறந்து விட்டான் என்று அவரை சுற்றி நிற்கும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுந்து நின்றான். அல்லேலூயா. அவன் படுத்திருக்கிற அந்த நேரம் பவுல் சரீரத்தில் இருந்தாரோ அல்லது சரீரத்துக்கு புறம்பே இருந்தாரோ என்கிற பதத்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்துவது ஒருவேளை இதை நினைத்து உபயோகப்படுத்தலாம். அவரை அடித்து கொள்ளும் பொழுது, அவரை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது, ஒரு பெரிய கல் மண்டைக்கு நேராக வந்து அவரை தாக்கும் பொழுது அவர் மயக்க நிலையில அல்லது கோமா நிலையில, ஏன் ஒருவேளை உயிரே கூட பிரிந்திருக்கலாம். தூதர்கள் வந்திருப்பார்கள்,
பவுலை அழைத்து சென்றிருப்பார்கள். 1ஆம் வானத்திற்கு சென்றிருப்பார்கள், 2ஆம் வானத்திற்கு சென்றிருப்பார்கள். இப்பொழுது நீங்களும் நானும் பார்க்கிறோமே, ஒரு மேக மண்டலத்தை பார்க்கிறோம். நம்முடைய பார்வை அதுவரைக்கும் தான் போகிறது. அதற்கு மேலே குட்டி குட்டியாக தெரிகிறதான ஒவ்வொரு நட்சத்திரங்களை பார்க்க வேண்டும் என்ற விண்கலத்தை உபயோகப்படுத்தி அநேக நாடுகள் இன்று அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை ரஷ்ய விண்கல வீரர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ரஷ்ய தேசத்திலிருந்து ஸ்புட்னிக் என்று சொல்லக்கூடிய விண்கலத்தில் வான்வெளிக்கு சென்றார்களாம். மேகத்தை தாண்டினார்கள். மனிதர்கள் பிரவேசிக்க முடியாத இடத்திற்கு போனார்கள். அங்கே போய் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவர்கள் கீழே கொண்டு வந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? நாங்கள் மேலே கடவுளை தேடினோம், கடவுள் எங்கள் கண்ணுக்கு தென்படவில்லை என்று ஒரு அறிக்கையை கொடுத்தார்களாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதன் 1ஆம் வானத்தையே தாண்ட முடியாது. 1ஆம் வானத்திலே ஒரு தேடுதல் இருக்கிறது. கடவுள் ஒருவேளை இங்கே இருப்பாரோ, பரலோகம் ஒருவேளை இங்கே இருக்குமோ, வேதம் சொல்லுகிற காரியங்கள் இந்த இடத்துல இருக்குமோ என்று தேடினார்கள். எந்த விஞ்ஞானினாலும் கண்டுபிடிக்க முடியாததை பவுல் ஆண்டவர் மேலே கொண்டு போனார், மேலே கொண்டு போனார், மேலே கொண்டு போனார். அதைத்தான் அவர் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவை எந்த விஞ்ஞானிக்கும் வெளிப்படுத்த முடியாததை கர்த்தர் எனக்கு வெளிப்பாடை கொடுத்தார். பரலோகத்துக்கு நேராய், பரதேசிக்கு நேராய் என்னை அழைத்து கொண்டு போனார். அங்கு நான் பார்க்கும் பொழுது மனிதர்கள் பேச முடியாத ஒரு பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பார்க்கும் பொழுது ஒரு மேன்மையான ஒரு காட்சியை பார்க்கிறேன் என்று அவர் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது மறுபடியும் அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை குறித்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு, என்னை மீண்டும் சொல்லுகிறார். அந்த முள் எதுக்குன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களை என்ன உயர்த்தாதபடி சில முள்ளுகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ என்ன கவனிங்க, பூமியில முதல் பாவம் என்ன? கீழ்ப்படியாம. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. பரலோகத்துல முதல் பாவம் என்ன? பெருமை. பூமியில முதல் பாவம் கீழ்ப்படியாம, பரத்துல முதல் பாவம் பெருமை. இந்த 2 பாவத்துல கீழ்ப்படியாமைங்கிற பாவத்தில் தேவனுடைய இரக்கம் இருந்தது, தேவனுடைய மன்னிப்பு இருந்தது, தேவனுடைய தயவு இருந்தது. தேவன் மீண்டுமாக மீட்டெடுக்கக்கூடியதான மார்க்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பெருமைங்கிற ஒரு பாவத்துக்கு இரக்கமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா. அல்லேலூயா. பெருமைங்கிறது ஒரு மனிதனுக்கு பெரிய ஆபத்தான ஒன்று, பெரிய ஆபத்தான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்தில் ஒரு மனிதன் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதிலும் தேவ பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக என் தேவன் மிகவும் கரிசனையோடு என் மகன் என் மகள் தன்னை எப்பொழுதும் உயர்த்திவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சில முள்ளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறார், அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு ஆண்டவர் முள்ளை அனுமதித்தது நான் அழிந்து போவதற்கு அல்ல, நான் என்னை உயர்த்தாதபடி என்னை தாழ்த்துவதற்காகவே கர்த்தர் இந்த முள்ளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை தருகிறவராயிருக்கிறார். தன்னை தானே தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறார். இந்த அருமையான 2024ஆம் ஆண்டு நீங்கள் பெருமூச்சோடு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் ஒரு முல்லை போல உங்களுக்கு இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். உனக்கு ஒரு முள் இருந்தாதான் உன்னை நீ தாழ்த்துவ. உன்னை தாழ்த்தினாதான் ஆண்டவர் சொல்றார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்
சொல்லுங்க, தங்களை தாழ்த்தி. ஜபத்துல கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை இருக்கு தெரியுமா? ஜபம் நடத்துறதுல கூட நிறைய பேருக்கு ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? ஒரு குறிப்பை கொடுக்கும் பொழுது அவங்க பெருமை வெளிப்படுத்துறாங்க தெரியுமா? இல்லை இல்லை, கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னால நீ ஒரு காரியத்தை செய்யணும். என்ன காரியம்னா, உன்னை நீ தாழ்த்தணும், உன்னை நீ தாழ்த்தணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுலே, இந்த முள் உனக்கு மேன்மையான வெளிப்பாட்டை கொண்டு வரும். இந்த முள் உனக்கு பரலோகத்தின் வல்லமையை கொண்டு வரும். அநேக திருச்சபைகள் உன் மூலமாய் கட்டப்படும். சபைகளுக்குண்டான வெளிப்பாடு உன் நிருபங்கள் மூலமாக தெரிவிக்கப்படும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்ற ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்ற பேதுருவை விட உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைக்கும். நீ முல்லை குறித்து கவலைப்படாது, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். உங்களுக்கு இடையூறாய் வருகிற பிரச்சனையை கண்டு கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ நீண்ட நாட்கள் ஜெபித்திருந்தாலும், 3 முறை பவுல் ஜெபித்திருந்தாலும் அமைதியா ஆண்டவர் இருக்க காரணம் உன்னை மட்டுப்படுத்துவதற்கு அல்ல, உன்னை உயர்த்துவதற்காகவே. ஹல்லேலூயா. இந்த முள் பவுலை குத்த குத்த மேன்மையான வெளிப்பாடுகள் அவருக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. அவர் எழுதின நிருபங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைய வரைக்கும் சபையை உயிரோடு வைக்கிற வெளிப்பாடுகளை உள்ளடக்கி நிருபங்களை எழுதினார். இந்த சாரம் எங்கிருந்து வந்தது? அந்த முல்லை கர்த்தர் அனுமதித்தபடியினாலே. ஆகையால் உன்னை நீ உயர்த்தாதபடி நான் ஒரு முல்லை உனக்கு அனுமதிக்கிறேன். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுலகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்போ சீஷர்கள் ஆவலோடு பார்க்கிறார்கள். பேதுரு ஆவலோடு பார்க்கிறார். பேதுருக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, பேதுரு, பிசாசு வந்தான்பா, அவன் வந்து என்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டான். ஐயா, நான் பேதுரு சீஷர்கள் எல்லாம் கோதுமையை சுலகில போட்டு எப்படி புடைக்கிறாங்களோ அப்படி நான் புடைக்கட்டுமா அப்படின்னு என்கிட்ட உத்தரவை கேட்டான். உடனே பேதுரு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? ஆண்டவரே, நீர் அனுமதி கொடுத்துட்டீரா? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம விசுவாசியை குறித்து வந்து என்கிட்ட ஒரு அனுமதி பிசாசு கேட்டால் நான் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டேன். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் பார்த்தா அந்த சுலகிலே புடைப்பதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். பேதுரு கேட்டிருக்கலாம், என்ன ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பிசாசு கேட்கும்போது சுலகில புடைக்க உத்தரவு கேட்கும்போது நீங்க மறுத்திருக்க வேண்டாவாங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு தெரியும், அந்த முள்ளுலாம் இருந்தாதான்ப்பா உன் மேல சபையை கட்ட முடியும். ஹல்லேலூயா. அந்த முள்ளு இருந்தாதான் உன்னை பலப்படுத்த முடியும். முதலாவது நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த முள்ளு பேதுருவை குணமாக்குற ஒரு முள்ளு, பேதுருவை குணமாக்குற ஒரு முள்ளு. சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பார். ஆனால் அனுமதித்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். எப்படின்னா, அப்படி பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டு படுக்கையில் இருக்கிற எல்லாரும் சுகமாய் எழும்புவார்கள். செத்து போனதான ஒரு சகோதரியை தொட்டு உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கும். ஒரு பக்கம் பிசாசு கோதுமை சுலகில புடைக்கிறதை போல புடைத்தாலும் இன்னொரு பக்கம் கிருபை வல்லமையாய் வெளிப்படும், கிருபை வல்லமையாய் வெளிப்படும். இந்த 2024ஆம் ஆண்டு இந்த திருச்சபை மக்களுக்கு கிருபை வல்லமையாய் வெளிப்படும். நீங்க விசுவாசிப்பீர்களே ஆனால் மரித்தோர்களும் உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. கிருபை வல்லமை உள்ளது, கிருபை வல்லமை உள்ளது. கர்த்தர் சொல்றார், பிசாசுனுடைய முல்லை காட்டிலும் பிசாசினுடைய தூதனை காட்டிலும் நான் கொடுக்கிற கிருபை வல்லமை உள்ளது, நான் கொடுக்கிற கிருபை வல்லமை உள்ளது. இப்போ தன் ஓட்டத்தை நிறைவு செய்யும் பொழுது பேதுரு தன் நிருபத்தில் எழுதுறாரு. 1 பேதுரு 5:5, அந்தபடி இளைஞரே, வாலிபர்களுக்கு எழுதுறார், மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள்,
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் மனத்தாழ்மை. அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம் மனத்தாழ்மை. இதைத்தான் சொல்றார், மனத்தாழ்மையை. வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணும் பொழுது உங்கள் நடையே மாறி போயிடுது, தெரியுதா? கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண உடனே உங்கள் ஸ்டைல் மாறுது. ஒரு நல்ல காலேஜ் கிடைச்ச உடனே உங்கள் பேச்சு டோன்லாம் மாறிடுது. ஒரு நல்ல வேலை கிடைச்ச உடனே சாதாரண வேலை செய்கிறவங்கள பார்த்தா அற்பமாக பார்க்க தோணுது. அந்த வாலிபர்களுக்கு பேதுரு சொல்கிற அனுபவம் என்ன தெரியுமா? ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை என்ன செய்யுங்க, அணிந்து கொள்ளுங்க. ஏன்னா பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ எதை கொடுக்கிறாரா? கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பவுலே, என் கிருபை உனக்கு போதும்னா நீ உன்னை தாழ்த்த வேண்டும். உன்னை தாழ்த்துறதுக்காகவே சில முள்ளை நான் அனுமதித்திருக்கிறேன். மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசேனுடைய வாழ்க்கையில் ஒரு முள் பாதையை கர்த்தர் வைத்தார். மோசே ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்லை, ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே முள்ளை காமிச்சிட்டார். வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு முற்செடியை கர்த்தர் காண்பித்தார். எத்தனையோ செடி இருக்கும்போது மோசேக்கு ஏன் ஒரு முற்செடியை காண்பித்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு மொழியாக்கத்தில் வெவ்வேறு விதமாய் போட்டிருந்தாலும் தமிழ் பைபிளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, ஒரு முற்செடி. ஒரு முற்செடி. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. உற்று பார்த்தான். முள் நெருப்பு பட்டவனை வெந்து போயிருக்கணும், அது எரிஞ்சு போயிருக்கணும். ஆனால் மோசேனுடைய வாழ்க்கையில் முள்ள ஆண்டவர் எரிக்கலை, முள்ள வச்சார். பவுலுடைய வாழ்க்கையில் முள்ள ஆண்டவர் எடுக்கலை, முள்ள வச்சார். பேதுருடைய வாழ்க்கையில் சுலகில புடைக்கிறதை போல புடைக்க உத்தரவு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகாமல் இருக்கணும், நான் விண்ணப்பம் பண்ணிட்டு இருக்கேன். என் ஜபம் உன்னை வாழ வைக்கும், என் ஜபம் உன்னை காப்பாற்றும், என் ஜபம் நீ மீண்டும் மீன் பிடிக்க போனாலும் உன்னை திரும்ப கொண்டு வரும். என் ஜபம் அநேக திருச்சபைகளை கட்டுகிற ஒரு ஊழியனாய் அப்போஸ்தலனாய் உன்னை மாற்றும் என்று அவர் நம்மை குறித்து ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. இங்க மோசே வருகிறாரு, ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுதே ஒரு முள்ளை காட்டுறாரு. ஆனால் அதில் என்ன விசேஷம்னா முள் வெந்து போகவில்லை. மோசே சொல்றாரு, இந்த அற்புத காட்சி. ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு முள் இருந்த பவுல் அதான் சொல்றாரு, இது எனக்கு கிடைத்த மேன்மைன்றாரு பவுல். அப்போ மோசே சொல்றாரு, ஒரு அற்புத காட்சி. நீங்களும் நானும் தான் முள்ளுன்னா பயப்படுறோம். முள் நம்மளை பக்குவப்படுத்தும், முள் நம்மை உருவாக்கும். உங்கள் பிள்ளைகள் சில நேரங்கள் உங்களுக்கு முள்ளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய செயல்கள் முள்ளா இருக்கலாம், கணவனுடைய செயல்கள் மனைவியுடைய செயல்கள் உங்களுக்கு ஒரு முள்ளா இருக்கலாம். ஒன்றுக்கும் கவலைப்படாதீருங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த முள்ளை குறித்து கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அந்த முள்ளை விட என் கிருபை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அது அற்புத காட்சியாய் மாறும் உனக்கு. இன்னைக்கு நீ அசட்டையாய் பார்க்கிற முள்ளெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் அற்புத காட்சியாய் உனக்கு மாற்றுவாராக. நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று நீ சொல்லுவாயாக. இந்த அற்புத காட்சி கிட்ட போய் பார்ப்பேன். என்ன ஒரு நல்லது தெரியுமா? முள்ளுக்கிட்ட ஆண்டவர் மோசே விடல, நில்லுப்பா, போதும் நில்லு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் பாதரட்சியை என்ன செய்? கலட்டி போடு. உன் பாதரட்சியை கலட்டி போடு.
ஏன் ஒரு மனிதன் பாதரட்சையை உடுத்த ஆரம்பிச்சான் தெரியுமா உங்களுக்கு? மனிதன் பாவம் செய்யும் பொழுதுதான் பூமி எதை உண்டாச்சு? முள்ளும் குறுக்கும் பிறந்துச்சு. அது ஒரு சாபம். அப்போ அவன் வேலைக்கு போகும் பொழுது வழியில முள்ளு குத்துனுச்சுன்னா அவன் அப்பதான் எதை தேட ஆரம்பிச்சான்? பாதரட்சை, செருப்பு தேட ஆரம்பிச்சான். இன்னும் ஒரு தெளிவா சொல்ல போனா முள்ளுக்காகவே செருப்பு தயாரிக்கப்பட்டது என்று தான் சொல்லலாம். அப்படித்தானே? நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில செருப்பு போடுற பழக்கமே கிடையாது. ஊரெல்லாம் சுற்றுவோம், செருப்பு போடாமல் சுற்றுவோம். ஆனால் 4-5 முள்ளு குத்துன உடனே அதுக்கப்புறம் தான் எதை தேடுவோம்? வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க 7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு செருப்பு, அது தேஞ்சி வெள்ளை கலர் போய் உள்ள ஒரு நீல கலர் போய் அந்த நீல கலரும் போய் ரோடு தெரியும். அப்போ தான் அந்த செருப்பை தேடுவோம். எதுக்கு? முள்ளு குத்துது. அப்போ ஒரு விதத்தில் முள்ளுக்காகவே செருப்பு உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல சொல்றாரு, இந்த முள்ளை கண்டு நீ பயப்படாத, முள்ளுக்காக போட்ட உன் செருப்பை இப்போ கலட்டு, ஏன்னா இந்த முள் உன்னை குத்தாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, உனக்கு முள்ளு குத்தாது, ஏன்னா என் கிருபை உன்னை தாங்கும். உனக்கு முள்ளு கொத்தாது, என் கிருபை உன்னை தாங்கும். இந்த சபையின் மீது கர்த்தர் கிருபையை அள்ளி வைப்பாராக. அல்லேலூயா. அந்த முள்ளு நடுவில் ஒரு மகிமையை பார்க்கிறான். நம்ம பார்க்கணும். நிச்சயமா பார்ப்போம். இந்த வார்த்தைகளை அப்படியே தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, எழுப்புதலுக்கு தூரமாக நீங்கள் இல்லை, எழுப்புதலுக்கு தூரமாக உங்கள் சபை இல்லை, எழுப்புதலுக்கு அருகாமையில் இருக்கிறீர்கள். உங்கள் மக்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால், உன் பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால், என் எழுப்புதலை அவர்கள் மேல் நான் ஊற்றுவேன். உன் பிள்ளைகள் மத்தியிலிருந்து நிர்விசாரங்கள் நீக்கப்படுமானால் என் எழுப்புதலின் தீ அவர்கள் மேல் ஊற்றுவேன். உன் பிள்ளைகள் மத்தியிலிருந்து பாவங்கள் நீக்கப்படுமானால் நான் அவர்களுக்கு வல்லமையை கொடுப்பேன். உன் பிள்ளைகள் என்னை கிட்டி சேருவார்களானால் நான் அவர்களை கிட்டி சேருவேன். நான் அவர்களோடு இருந்து செய்ய காரியம் பயங்கரமாக இருக்கும்.